இப்போ இந்த யூடியூப் சேனல்ங்கிறது என்னுடைய ப்ரொஃபஷனில் கம்பல்சரி ஆகிடுச்சு. ஏன்னா மோர் தென் 10,000 நியூ ப்ராடக்ட் அடுத்த 50 இயர்ஸ் எது மக்கள்கிட்ட வேணும். இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ சார் ரேட்டு? இது வந்து 68,000 rupees. 68,000. ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ் செய்யறதுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகும். ஒரு நாளாகும், ஒரு நாளாகும் அந்த டெக்னிக்கல் லேபர் கண்டுபிடிக்கிறது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 60,000 வாங்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா மொபைல் வரும்போது ஒரு காலத்தில் இதே மொபைல் 1.5 லட்சம் ரூபா, இப்போ வெறும் 10,000 rupees. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் கிட்ட இங்கே உள்ள ப்ராடக்ட் எல்லாம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு மிடில் அண்ட் லோயர் மிடில், அதாவது எல்லா மக்களுக்கும். இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா 140 கோடியில் ஒரு 40 to 50 crores 50 கோடி மக்கள் வீட்லையும் இந்த கலை ரீச் ஆகும். ஸோ இந்த 40-50 கோடி மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரீச் ஆகணும்னா அதுக்கு இந்த ஓனர் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், சூப்பர் பேர். 19 வருஷமாக இந்த கலை எம்சிஏ முடிச்சுட்டு ஐடியில் இருந்தேன். ஆனால் இந்த கலை எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால கடந்த 19 வருடமாக இந்த கலையை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து எல்லாமே விதவிதமான மரத்திலேயே பண்ணுறது. பிராண்ட் நேம் லாரா நிர்வாணா. லாரா நிர்வாணா, LAURA. அதுக்கு தமிழில் நிர்வாணா. ஒரு அவுரான்றது வந்து நம்மளுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜியால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கலைப்பொருள். இது வந்து ஒரு நிர்வாணம், ஒரு எக்ஸ்டசி மாதிரி. நிர்வாணன்றது வந்து ஒரு என்லைட்டன், முக்தி அடைந்த ஒரு நிலை. இந்த நம்மளுடைய எனர்ஜியை முக்தி அடையக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்படுத்தி உருவாக்குன கலைப்பொருள். இது எதுவுமே முக்திங்கிறது எதை சொல்ல வரீங்க நீங்கள்? நம்மளுடைய எண்ணங்கள் சிதறடிக்காமல் இதில் செயல்படுத்தும் பொழுது தான் இந்த கலைப்பொருளை உருவாக்க முடியும். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். மெடிடேட்டிவாக பண்ணுற கலைப்பொருள் இது எல்லாமே வரைஞ்சி ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம பண்ணும்பொழுது தான் ஒரு ப்ராஜெக்ட்டுமே முடிக்க முடியும். இப்போ அந்த 68,000 ரூபா ப்ராடக்ட் சொன்னீங்களா, அது நல்ல ப்ராடக்ட். அதை முடிக்கிறதுக்கு என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்? கண்டிப்பாக அதோடைய வடிவமைப்பு கிரியேட்டிவாக பண்ணுறதுக்கு வரைஞ்சி அதை எம்பாஸ் பண்ணி, இதுதான் உலகத்திலேயே மர வேலையில் சிறந்த மர வேலை அப்படின்னா திஸ் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வுட் ஒர்க்கிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கட்டிங், ஸ்கெட்சிங், ஸ்கல்ப்டிங், எச்சிங், என்கிரேவிங் எல்லாம் பண்ணிட்டு சாண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே தமிழில் சொல்ல முடியுமா? கட்டிங்னா வெட்டுதல். அடுத்து சொல்லுங்க, நானே சொல்கிறேன். வரைந்து இங்கிலீஷில் சொல்லுங்க, நான் தமிழில் சொல்கிறேன். எனக்கு தமிழ் தெரியும், அதனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன? கட்டிங். வெட்டுதல், வெட்டணும். அடுத்து மரத்தை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி அதான் வெட்டணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுங்க சார், காமெடியாக இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். யூ டாக் இன் இங்கிலீஷ், ஐ டாக் டு தமிழ். சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னீங்களே? அசம்பிளிங், ஒழுங்குபடுத்துதல். அடுத்து அதற்கு பிறகு அதை எம்பாஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் எம்பாசிங்னா என்ன? உருவகப்படுத்துதல், உருவகப்படுத்துதல், எம்பாஸ் பண்ணணும். அடுத்து அதுக்கப்புறம் ஸ்கல்ப்டிங்னா என்ன? ஸ்கல்ப்டிங்னா சிற்ப வேலை. தோண்டுதல், உளியால் தோண்டுவாங்கள்ல கற்பை, அது மாதிரி மரத்தை தோண்டுதல். அடுத்து எச்சிங்னா என்கிரேவிங். எச்சிங்னா அந்த நுனிகளை வந்து கூர்மை செய்யணும், ஒரு ஷார்ப்னஸ், கூர்மை. ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணி சமதளப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாலிஷ். அதுக்காக மேலே வந்து மெழுகி அது ஷைனிங் பண்ணுறது. இருக்கிறது ஷைனிங்க்கு வந்து மிளிர வைக்கிறது. மேனா மினிக்கி அதில் வந்து அது பேர் மினுக்க வைக்கிறது. கிளாசி ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ் ஆர் மேட் ஃபினிஷில். கிளாசிங் ஃபினிஷ்னா வழவழப்பு. அடுத்து மேட், சாட்டின் ஆர் மேட். சாட்டின்னா கொஞ்சம் ஷைனிங்னா கொழகொழப்புன்னு சொல்லலாம். அடுத்து
அதுக்கப்புறம் வந்து மேட் ஃபினிஷில் நாங்கள் சொரசொரப்பு, வளவளப்பு, மினுமினுப்பு, சொரசொரப்பு, அப்புறம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி. ஸோ 3 வகையான பூக்களை அது இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க. எனக்கு பாலிஷிங், பாலிஷிங், சாட்டின், சாட்டிங், கிளாசிங், மேட். இந்த 4 ஃபினிஷில் 4 அந்த தன்மையில், அதாவது தமிழ் பாருங்க மறந்தே போச்சு எல்லாரும். இவரு பியூர் தமிழ் தான் நீங்கள். தமிழ் தான். ஓகே. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை இவ்வளோ பெரிய இது ஒவ்வொரு படத்துக்கு இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து ஒரு 2.5-3 months ஆச்சு. பாருங்க 3 months. திஸ் இஸ் ஆர்ட். இது எவ்வளோ விலை? இது வந்து 2.5 லட்சம். 2.5 lakhs. இப்போ இது பாமர மக்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கான டெக்னாலஜி அவர்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அடுத்த 50 வருஷத்தில் ஒரு 20 வருஷம் ஆனிச்சுன்னா மணி வேல்யூ 2.5 லட்சங்கிறது 10 லட்சம் ஆயிடுமா? 2.5 லட்ச ரூபா ப்ராடக்டை 20,000க்கு கொண்டு வர்றதுக்கான டெக்னாலஜி தான் நான் பேசிக்கிறேன். அது வந்து ஹோல்சேல் ப்ரொடியூசிங், எப்படி அவரை ரீட்டைல் பண்ணணும், சப்ளை செயின் மேனேஜ் பண்ணணும், ஃபண்டு மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் 2.5 லட்ச ரூபா பொருள் 20,000க்கு குவாலிட்டி மாறக்கூடாது. நோ சேஞ்சிங் குவாலிட்டி, நோ டூப்ளிகேட், நோ மிக்சிங். பியூராக கொடுக்கணும்னா இது கோ டு மாஸ் ப்ராடக்ட். சைனாவில் தான் இது சீப்பாக இருக்குமே. சைனா தெரியல. ஏன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது கலைப்பொருள், ரொம்ப நாள் பேஷண்ட்டாக பண்ண வேண்டிய பொருள். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதுன்னா உள்ளமும் உடலும் ஒன்று சேரும்போது தான் இது கிடைக்குது. நானே சொல்கிறேன், மறுபடியும் சொல்லுங்கள். அடுத்த என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இதை பற்றி கற்றுக்கிறதுக்கு? அவைலபிலிட்டி எப்போதும் கிடைக்கும். மேக் டு ஆர்டரா? ஒரு 20 இங்கே தான் ஒரு 50 லட்சத்துக்கு இருக்குமா ப்ராடக்ட்டு? ஒரு 20 lakhs வச்சு. பட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எவ்வளோ நாளில் சேல்ஸ் ஆகும்? இதுக்காக நம்மளோட சேல்ஸ் ஒன்று பொறுத்த கிடைக்கும். உலகத்துல கிடைக்காது. இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ், பெட்டெக், பிலிப், பென்ட்லி ஆட்டோமொபைலில் ஹை அண்ட் வேரியன்ட் வாங்கும்போது இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. டேஷ்போர்ட் பென்ட்லி 4.5 கோடி பென்ட்லி, ரோல்ஸ் ராய் 8 கோடி. நான் ரோல்ஸ் ராயோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், பென்ட்லியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் துபாயில். ஸோ திஸ் இஸ் த சூப்பர் ப்ரீமியம் கார்ஸ். அதில் they give you as an option if you want to finish the dashboard. கஸ்டமைஸ்டு ஒர்க்குக்கு அதே மாதிரி பட்டேக் ஃபிலிப்னு ஒரு வாட்ச் டயல் ப்ரீமியம், அதாவது என்ன சொல்கிறது, ஹிஸ்டாரிக்கல் கலெக்டர்ஸ் வாட்சஸ், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஐட்டம்ஸ். அதே மாதிரி சூப்பர் யாட், அதாவது போட்ஸ், பிரைவேட். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் ஆர்ட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் மக்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ பர்ச்சேசிங் பவர் இல்லை. ஒன்லி ஃபியூ பீப்புள் இருந்துச்சு. பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து எந்த ஸ்டேஜ் வந்துருக்குது? ஒரு சராசரி ஒரு எந்த மாதிரி பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க உங்கள் நாலேஜ்? ஆக்சுவலாக கலை ரசிகர்கள், அதுக்கப்புறம் வீடு வாங்குறவங்களுக்கு நல்ல. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சத்தில் வீடு கிடைக்கிறதுக்காக அதிகமாகிடுச்சு. கோடியில் தான், மல்டி கோர்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த செவுரில் ஒரு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி உருவாக்கின கலை போகும்போது அந்த வீட்டுக்கு ஒரு அழகு ஏன்சியன். ஸோ இதில் நிறைய இவர் யார் மிஸ்டர் நரேந்திர மோடி. இது எவ்வளவு? இது வந்து 30,000 rupees. அவர் யாரு? இவர் வந்து ஜானி டெப்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஆமாம், ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அப்படியே வாங்க. திஸ் இஸ் தமிழ் லெஜண்ட் மிஸ்டர் கருணாநிதி சார். அடுத்து நம்ம சினிமா ஸ்டார் விஜய். அடுத்து ஸ்டாலின் ஐயா சீஃப் மினிஸ்டர். அடுத்து டெப்டி சிஎம். அப்படியே பாருங்க எவ்வளோ கலைகள். அவர் பேர் சேக்குவாரா? அப்படி வாங்க. இந்த முறையாக இருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் யாரு? எந்த கம்பெனி? ஐபோன் ஓனர் சார். ஆப்பிள் ஓனர். ஆப்பிளோடைய புத்தாஸ். சரி, வெரி நைஸ். இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மக்களுக்கு வேணும். எவ்வளவு ஈச் மிடில் கிளாஸ் நான் சொல்றது ஒரு 10,000 rupees சேலரி வாங்குறவங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வளர்ந்துடும். அதுக்கான டெக்னாலஜி கிரியேட் பண்ணோம்னா எப்படி செல்ஃபோன் வளர்ந்துச்சோ அது மாதிரி இதுவும் வளர்ந்துடும் டைமில். அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பாய். தேங்க்யூ. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையில் வந்து ஐடியாஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சன். தேங்க்யூ, பாய்.